சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி பணியாரம் சுட்டு வித்துட்டு மீதம் இருந்த பணியாரங்களை கட்டப்பையில எடுத்துக்கிட்டு ஆத்த கடந்து நடந்து வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆத்துக்குள்ள இருந்த கருவேல மரத்துல ஏதோ தொங்குற மாதிரி இருந்ததை பார்த்து அரண்டு போன கணவன் மனைவி பக்கத்துல போய் பார்த்து துணிதான் தொங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதட்டத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆத்துக்குள்ள அரண்டு போய் வந்திருக்கும். அதனால மேதம் இருந்த பணியாரத்தை சாப்பிட வேணாம், குழுதாடியில போட்டுறலான்னு முடிவு பண்ண மனைவி பைய திண்ணையில வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம அந்த பொண்ணோட மாமியார் பையில இருந்த பணியாரங்களை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு சில நிமிடங்கள்லயே வாந்தியா எடுத்திருக்காங்க. பல மருந்துகள் கொடுத்து குணமாகாததுனால பதரை போன குடும்பத்தினர் சாமியாடி பாட்டியை கூப்பிட்டு வந்து நடந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. உடனே அந்த பாட்டி பணியாரத்தை ஆன்மா மோப்பம் பிடிச்சதுனால கூட இந்த மாதிரி ஆயிருக்கலாம். ராமேஸ்வரத்துக்கு போய் 20 தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க, குடிச்சா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க. குடும்பத்தினர் ராமேஸ்வரத்துக்கு போய் தீர்த்தத்தை கொண்டு வந்து பாட்டிய குடிக்க வச்ச உடனே குணமானதாக சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.